துளாராசி நேயர்களுக்கு வணக்கம். துளாராசி காலபுருஷனுடைய 7வது வீடு, களத்திர காரகன் வீடு. 7ங்கிறது சுக்கிரன் வீடு. சுக்கிரன் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 3 4, சுவாதி 1 2 3 4, விசாகம் 1 2 3 இந்த பாதங்கள் அடங்கியது துளாராசி. துளாராசி சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. சுக்கிரனுடைய ஆட்சி வீடு சூரிய பகவானுக்கு நீச்ச வீடு, சனி பகவானுக்கு உச்ச வீடு. இங்கே சனி உச்சமாகிறார். இங்கே தான் இதோட திராசி சின்னம். அதனால தான் இங்கே சனி பகவான் உச்சமாகிறார், இங்கே சுக்கிரன் ஆட்சி ஆகிறார், சூரியன் நீச்சமாகிறார். இந்த வீட்டோட தன்மை என்னன்னா, எதுலேயும் துளாராசி ஜட்ஜ்மெண்ட், இவங்க எந்த விஷயத்திலையுமே தீர்மானம் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. துளாராசிக்காரங்களுக்கு எந்த விஷயத்தில் இறங்கினாலும் யோசித்து நிதானமாக தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி ஒரு வேலையிலிருந்து மாற்றம் ஏற்படணும்னா அந்த வேலைக்கு போகலாமா போக வேண்டாமா பல தடவை யோசிப்பாங்க. ஏன்னா இது சுக்கிர பகவானுடைய வீடு, திராசு, இதோட சின்னம் திராசு. அதனால ஒரு விஷயத்துக்கு 4 தடவை யோசிக்கக்கூடிய ஆற்றலுக்கு மிக்கவர்கள் தான் துளாராசிக்காரர்கள். அதில் இந்த சித்திரை நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. சித்திரையில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. அவங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சுவாதி நட்சத்திரங்கள் மட்டும் கொஞ்சம் வேகமாக நிற்பாங்க. ஆனால் வேகம் இருந்தாலும் அவங்க எடுத்த காரியத்தை ஜெயத்தோடு முடிச்சிருவாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பேச்சு இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, துளாராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி குரு. இந்த குரு பேச்சு எப்படி இருக்குன்னா, இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல ராசியை பார்த்துருந்த குரு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருது, அட்டமஸ்தானத்துக்கு. அட்டமஸ்தானத்துக்கு குரு வருது என்ன சொல்லிருக்குன்னா, அவ்வளோ சிறப்பான பாயிண்ட் கிடையாது. 8ஆம் இடம் உடம்பு சம்பந்தப்பட்ட இடம். தன்னுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். 8ல் குரு வருது, 3க்கும் 6க்கும் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமாக இருக்கணும். ஆனால் குருவின் பார்வை இருக்குங்களா, அது விருச்சிக ராசியை பார்க்கு. விருச்சிக ராசியை பார்க்குறது என்ன, ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பதனால சிறந்த ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டுவதற்குன்னு ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பேச்சு இவங்களுக்கு நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த குரு பேச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2ஆம் இடம், 2ஆம் விருச்சிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பேச்சு பார்ப்பதால குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள், குடும்பத்தில் பசங்களுக்கு படிப்புக்கான செலவுகள், தன் உற்றார் உறவினருக்கான செலவுகள், இதெல்லாம் இந்த குரு பேச்சு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. அதே மாதிரி 4ஆம் இடம், துளாராசிக்கு 4ஆம் இடம் மகர ராசியை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா குரு இந்த 4ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயாஸ்தானம், புது வாகனம் வண்டி வாங்குறது, புது வீடு கட்டுதல். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வீடு லேண்டு வாங்கி வச்சிருந்தவங்க வீடு கட்டலாம். இது வரைக்கும் கட்ட முடியாமல் இருந்தவங்க வீடு வாங்கி இடம் வாங்கி வச்சிருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணால் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு. அதே மாதிரி புதிய வாகனம், பழைய வாகனங்கள் கொடுத்து 2 வீலரோ 4 வீலரோ வாங்குவதற்கான ஒரு மிகவும் சிறந்த ஆண்டாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கு. அதே மாதிரி இது வரைக்கும் துளாராசி நேயர்களுக்கு தாயாரோட உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை மகர ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதனால தாயாரின் உடல்நிலை சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வாகனங்கள், வண்டி வாகனம், தாயாரின் உடல்நிலை, அப்புறம் வீடு கட்டுறதுக்கு இந்த முயற்சிகள் எல்லாம் இந்த குரு பேச்சு துளாராசிக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வாய்ப்புள்ளன. அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு ராகு திசை நடப்பதற்கு, அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்குனாலையும் இந்த குரு பேச்சு மிகவும் ராகு குரு சனி இந்த 3மே சிறப்பா இருக்கு. ஏன்னா சனி ராசிக்கு 5ஆம் இடத்துலையும், குரு ராசிக்கு 8ஆம் இடத்துலையும், ராகு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பு மிகவும் ஏற்றமான காலம். அதனால இந்த 3 கிரகத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது துளாராசிக்கு குரு அஷ்டமத்தில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, உடல்நிலையில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதங்க, சூரியன் கையெழுத்து போட்டு கொடுக்காதங்க, பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனத்தை கொடுத்து வாங்குறது கவனமா இருக்கணும். 8ல் குரு தனக்காரங்க அஷ்டமத்தில் மறைவதால நீங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதுங்க. இதெல்லாம் கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த குரு பேச்சு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த குரு பேச்சினால் சில நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. என்னென்ன நன்மைகள்னா, தாயாரின் உடல்நிலை சீராகும். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய வீடு கட்டுறது, புதிய வாகனம் வாங்குறது, பழைய வாகனம் புது வாகனம் வாங்குறது. அதே மாதிரி இதுவரைக்கும் தன்னுடைய ஆரோக்கியம் சின்ன கவனம் தேவை, அவ்வளவுதான். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தான குரு பார்க்கறதுனால கம்ஃபர்ட் ஆஃப் லைஃப், அதாவது
நல்ல வசதி வாய்ப்போட வாழ்வதற்கான ஒரு ஏற்றமான காலமா இந்த குரு பேச்சு இருக்கும். அதே மாதிரி குரு அஷ்டமத்தில் வருவதனால 8ஆம் இடம் வந்து அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய இடம். அங்க குரு வருமானா யாருக்கும் பணம் கொடுக்க வாங்குறது, அப்புறம் யாருக்கு ஜாமீன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த குரு பேச்சு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இவர்களுக்கு பரிகார ஸ்தலம் ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்கேன்னா, துலா ராசிக்கு 3க்கு 6க்கு அதிபதி குரு பகவான் இப்ப சிற ராசியில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு நீர் ராசி, அதாவது 3 6க்கு அதிபதி நீர் ராசிக்கு அதிபதியா இருக்கனால இவங்க வந்து திருச்செந்தூர் முருகன் சன்னிதானம் போயிட்டு வருவது நல்லது. அதே மாதிரி இவங்க வந்து வீட்டில் வந்து முருகனுடைய வேல், சின்ன வேலை வச்சு அபிஷேகம் பண்றது, பால அபிஷேகம் பண்ணி இந்த ஒரு வருஷத்துக்கு கும்பிட்டுட்டு வாங்க. உடல் பிணிகள் நீங்கும். உடல் பிணி நீங்குவதற்கு சஷ்டி கவசம் படிங்க. அதே மாதிரி வேல் விருத்தம் படிக்கலாம். வேலுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம், வீட்டில் வச்சு சின்ன வேலை வச்சு வீட்டில் பால் அபிஷேகம் பண்ணி. இதெல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சத்துரு பயம் வராது. ஏன்னா 3க்கு 6க்கு 8, 3க்கு 6க்கு அதிபதி 8ஆம் இடத்துல மாதிரி தான் சத்துரு பயம் இருக்காது. சத்துரு பயங்கிறது எனிமிகளுடைய பயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நன்றி, வணக்கம்.